ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொடக்டிவிட்டி, லைஃப் ஸ்டைல், ஹேபிட், மோட்டிவேஷன் இது எதுவுமே நம்ம பார்க்க போகிறது இல்லை. என்னோட லைஃப்பில் பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இன்செக்யூரிட்டிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு அதை என்னோட லைஃப்லேருந்து தூக்கி வீசறதுக்கு நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நவ் லெட் அஸ் வாட்ச். போதுண்டா டே, டம்மி கீழே போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணு. சாரி கைஸ். நம்பர் 1, மை ஃபிசிக். நான் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேங்க. ஏன்னா என் கூட இருக்கிற காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஜிம் பாடி இல்லைனாலுமே ஓரளவுக்கு டீசெண்டாக குறை சொல்லாத மாதிரி ஒரு ஃபிசிக்கோடு தான் இருப்பானுங்க. நான் தான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். எந்த ட்ரெஸ் போட்டாலுமே எனக்கு தொலைன்னு தான் இருக்கும். என்னோடய கான்ஃபிடென்ட் லெவல் அதனாலே லோவாக இருக்கும். எங்கே போனாலுமே ரிலேட்டிவை பார்த்தாலுமே, தம்பி நீ என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்க, சாப்பிடவே மாட்டியா, நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணுவாங்க. நமக்கு அப்படியே செம்ம காண்டாகும். இத்தனைக்கு நான் நல்லா தான் சாப்பிடுவேன். என்னோடய ஜீன் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல, நான் ஒல்லியாக தான் இருப்பேன். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சேன். போன வருஷம் நினைக்கிறேன் 2021 மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் தான் ஓகே ஒரு நல்ல ஃபிசிக் நம்ம கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியோடு இருந்தேன். எனக்கு ஜிம்முக்கு போய் டெய்லி ஒரு 2 hours ஒர்க் அவுட் பண்ணி நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு தாங்க ஆசை. பட் என்னோடய ஆஃபீஸ் டைமிங்க்கு அது செட் ஆகலை. ஸோ வீட்டிலே இருந்து மேக்ஸிமம் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நெட்டில் பார்த்து கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ தான் ஒரு 10% தேடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி வீட்டில் ஒரு 30 to 40 minutes எக்ஸசைஸ் பண்ணுவேன். பட் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணால் நான் நினைக்கிற ஒரு ஃபிசிக்கை கண்டிப்பாக என்னால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அண்ட் கூடிய சீக்கிரம் ஜிம்முக்கு போகிற ஸ்டெப் நான் எடுத்துருவேன். நம்பர் 2, கன்சிஸ்டன்சி. லைஃப்பில் நான் எந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாலுமே அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணவே மாட்டேன். இடையிலே விட்டுருவேன் ஃபஸ்ட்லாம். பட் அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது சோம்பேறித்தனமா இல்லை அது மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே, போனது போட்டும் லாஸ்ட் 1 year நான் ஒரு முடிவு பண்ணேன். நம்ம எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலுமே அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். அதோட ரிசல்ட் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நம்மளோட வேலையை விடாமல் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதனால தான் என்னோட யூடியூபாக இருக்கட்டும், ஒரு புது ஹேபிட்டை பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், புக்ஸ் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பண்ணால் கன்சிஸ்டன்சியை விடக்கூடாது, ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். அண்ட் இப்போ வரைக்கும் நான் கன்சிஸ்டன்சியாகவும் பண்ணிட்டும் இருக்கேன். நம்பர் 3, கம்யூனிகேஷன். சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட். நான் ரொம்ப ஷையாக தான் இருப்பேன், ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பேன், யாரு கூடயுமே அவ்வளோக்கா பேச மாட்டேன், அப்படி தான் இருந்தேன். பட் என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகணும்னு நினைக்கிற ஒரு இன்ட்ரோவர்ட். எனக்கு நல்லா பேசணும், போல்டாக பேசணும், நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நான் என்னென்னமோ பேசி உளறிட்டுலாம் இருந்திருக்கேன். அண்ட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தப்போ எனக்கே தோணுச்சு, ஏன்னா நம்மளே சரியாக பேச மாட்டேங்கிறோம், நம்ம பேசுறது எப்படி இவங்க கேட்பாங்க அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். ஒவ்வொரு வீடியோவும் நான் பயந்துக்கிட்டே தான் ஷூட் பண்ணுவேன். ஐயோ என்ன நினைப்பாங்க, எப்படி நினைப்பாங்க, நம்ம நல்லா பேசுகிறோமா அப்படின்னு நிறையா திங்கிங் வரும். பட் இப்போ என்னோட சேனலில் கரெக்டாக நான் 126 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு எந்த பயமோ எந்த சைனஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நான் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணேன், அதாவது பிஃபோர் 1 year முன்னாடி முடிவு பண்ணேன். ஓகே நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு துணிஞ்சு எடுத்த முடிவால தான் இன்னைக்கு நான் இப்படி உட்காந்து உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் என்கிட்ட ஒரு 500-1000 பேருக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் உங்களால் பேச முடியுமா அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். பட் இப்போ யாராவது கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்திருக்கு. நம்பர் 4, நாலேஜ். எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் காலேஜ் டைமில் என்ன பண்ணேன்னா, காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், ஃபோன் நோண்டுவேன், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போடுவேன். இவ்வளோ தான் என்னோட லைஃபு. பட் லைஃப்னா என்ன, லைஃப்பில் என்ன பண்ணணும், லைஃப்பை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ஐடியா ஒன்றுமே எனக்கு கிடையாது. பட் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் லைஃப்னா இதுதான், இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தாட் எல்லாமே எனக்கு புக்ஸ் ரீட் பண்ணுறதால தான் வந்தது. நான் என்னோட ஃப்ரீ டைமில் மேக்ஸிமம் புக்ஸ் படிக்க தான் ட்ரை பண்ணுவேன். இப்போ நம்ம ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி புக்கு படி அப்படின்னு சொல்றது மூலமாக எந்த யூஸும் கிடையாது. அண்ட் அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, இடையில விட்டுருவாங்க. இதுவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு புக் படிக்கிற ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீல் வேற லெவலுங்க. நம்மளோட மூளைக்குள்ள நம்ம கொடுக்குற கண்டென்ட் தான் நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கே காரணம். எப்பவுமே சோசியல் மீடியா, நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கறது, அமேசானில் படம் பார்க்கறது, அல்லது காசிப் பார்க்கறது, டாக்ஸிக்கான நியூஸ் கேட்கறது, இதையே நம்மளோட மூளைக்குள்ள தொடர்ந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த நாலேஜுமே கெயின் பண்ண முடியாது. நீங்கள்
புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு இருங்க, ஏதோ ஒன்று படிங்க. அது வந்து நல்லதாக இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். உங்களோட கெரியர் ரிலேட்டடாக, உங்களோட ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏதோ ஒன்று உங்களோட மூளைக்குள்ளே நீங்கள் புதுசாக வந்து நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. கண் கூட உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டை உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இது எல்லாமே உங்களோட லைஃப்பில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும். ஓகே, லைஃப்பில் வந்து எந்த ஒரு பேடான சுச்சுவேஷன் வந்தாலும் என்னால் வந்து அதை எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ண முடியும், அதை டேக்கிள் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒன்று வரும். இந்த மாதிரி தான் வந்து என்னோட லைஃப்பில் இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வெளியே வந்துட்டு இருக்கிறேன். அண்ட் நீங்களும் உங்களோட ப்ராப்ளம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசையும். ஐ ஹோப் இட் வில் பி ஹேப்பன் சூன். அண்ட் ஆல்சோ ஹே ஒன் மேன், இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன இன்செக்யூரிட்டிஸ் இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதை உங்களோட லைஃப்லேருந்து தூக்கி எறிகிறதுக்கு இனிமேல் நான் என்னென்ன பண்ண போகிறேன், இது வரைக்கும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருக்கும். அண்ட் ஆல்சோ வழக்கம் போல் ஒன் மேனை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.